ஆபி, ராகவ், பாட்டி எல்லாருமே சேர்ந்து அங்க நின்னுட்டுருக்காங்க. அப்படியே பார்க்குறாரு முரளி. கோவமா வருது. அந்த பொண்ண பார்த்து பயங்கரமா திட்டுறாரு. "ஏய்! உனக்கு அறிவு இருக்கா? இல்லையா? என்ன வந்து மச்சான் மச்சான்னு கூப்பிட்டுட்டு இருக்க. நான் எந்த தப்புமே பண்ணல." அப்படின்னு முரளி சொல்றாரு. அத கேட்டோனே அவங்க சொல்றாங்க, "என்ன மச்சான், என்ன மச்சான் இப்படி பேசுற? என் கூட இப்படிலாம் பழகுன. நான் தான் உலகம்னு இருந்தேன். என் வீட்டையே சுத்தி சுத்தி வந்தேன். நான் வீட்டுக்கு போன்னு சொன்னா கூட, ஐய்யய்யோ! எங்க வீட்டுக்கு போனா எனக்கு நிம்மதியே இல்ல. இங்க தான் எனக்கு நிம்மதி இருக்குன்னு சொன்னேன். இப்ப ஏன் மச்சான் இப்படி பேசுற?" அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அப்படியே சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே கோவமா வருது முரளிக்கு. "இங்க பாரு, முதல்ல என்ன மச்சான் மச்சான்னு கூப்பிடாத. எனக்கு பயங்கரமா கடுப்பா இருக்கு. உன்ன பார்த்தாலே எனக்கு கோவமா இருக்கு." அப்படின்னு முரளி அப்படியே கோவமா திட்டுறாரு. "என்ன மச்சான், என்ன மச்சான் இப்படி திட்டுற என்ன? என்ன திட்டாத மச்சான். நீ தான் மச்சான் எனக்கு எல்லாமே." அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே சேர்ந்து அப்படியே கோவப்படுறாங்க. "இங்க பாருங்க, இந்த மாரிலாம் நீங்க பண்றது சரியில்ல." அப்படின்னு சொல்லிட்டு அபி எல்லாருமே சேர்ந்து அப்படியே சந்திராவ திட்டுறா மாதிரி பண்றாங்க. சந்திரா அப்படியே அமைதியா இருக்காங்க. அப்படியே கோவமா வருது ஆகாஷோட அப்பாக்கு. "இங்க பாரும்மா, நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்." அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட உடனே சந்திரா அப்படியே கத்துறாங்க. "என்ன போலீஸ கூப்பிடுவீங்களா? கூப்பிடுங்க. யார வேணா கூப்பிடுங்க. எனக்கென்ன? எனக்கு ஏன் எந்த பயமும் இல்ல. நான் எந்த தப்புமே பண்ணல. நான் எதுக்காக பயப்படணும்?" அப்படின்னு சந்திரா சொல்றாங்க. "என்னம்மா இவ்ளோ திமிரா பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க. "ஆமா, அப்படிதான் பேசுவேன். என்னோட மச்சான் என் மச்சான் எங்க இருக்காரோ நான் அங்க தான் இருப்பேன். என்ன வீட்ட விட்டு எதுக்காக நீங்க போக சொல்றீங்க? நான் எங்கேயும் போக மாட்டேன். நீங்க போலீஸ்ல போய் சொல்லுங்க. எங்க வேணா போய் சொல்லுங்க. கண்டிப்பா யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். நான் என் மச்சான் கூட மட்டும் தான் இருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அப்படியே ஒரு மாரி கத்துறாங்க. "எதுக்கும்மா இப்ப கத்திட்டு இருக்க நீ? நீ கத்துறவல்லாம் வச்சுக்காத." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி அப்படியே திட்டுறாங்க. அப்பா கூட எதுவுமே கேட்கவே இல்ல. "என் மச்சான் தான் எனக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பேத்திட்டு இருக்காங்க. என்ன இது? இதெல்லாம் பார்க்கணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா பாட்டி அங்கேருந்து போறாங்க. எல்லாருமே சேர்ந்து அங்கேருந்து அப்படியே போறாங்க. அப்படியே கோவமா வருது முரளிக்கு. அவரும் ஒரு மாரி அங்கேருந்து டென்ஷனா அப்படியே போறாரு. போனவுனே கார்டன்ல 4 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அனு, ஆகாஷ் எல்லாருமே சேர்ந்து. "ஆமா அபி, சூப்பர். நீங்க கூட்டிட்டு வந்தவங்க நல்லா நடிக்கிறாங்க. கண்டிப்பா அவன் உண்மைய சொல்லிடுவான். அத விட அவனுக்கு சான்ஸே வேற கிடையாது." அப்படின்னு சொல்றாரு. "ஆமா, ஆமா. கண்டிப்பா அவன் சொல்லிடுவான். அவன் ரொம்ப ஒரு மாதிரி அலறி போய் தான் இருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணு, இந்த விஷயம் எல்லாமே அக்கா வர்றதுக்குள்ள நடக்கணும். ஏன்னா வேற வழியே நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா எல்லாமே நடந்துரும். சந்திரா அக்காவோட நடிப்புக்கு சீக்கிரமாவே அவர் உண்மைய சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே சேர்ந்து அப்படி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டே இருக்கும்போது ராகவ் அப்படியே அபியே பார்க்குறாரு. அப்படியே பார்க்குறாரு. ஆகாஷ் பார்த்துட்டு அப்படியே "இங்க பாருங்க" அப்படின்னு சொல்றாரு. சொன்னோனே அப்படியே வெட்கப்படுறாங்க 2 பேருமே சேர்ந்து. எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்குள்ள உள்ள போறாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாருமே சாப்பிடுறதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா முரளி மட்டும் சாப்பிடவே இல்ல. அப்படியே பிளேட்டே பார்த்துட்டு இருக்காரு. "ஏன் நீங்க சாப்பிடவே மாட்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படின்னு முரளி சொல்றாரு. அத கேட்டோனே அப்படியே ஓடி வராங்க. "மச்சான், மச்சான், மச்சான், நான் இல்லாம நீ சாப்பிடவே மாட்டியா மச்சான்? நான் உன் பக்கத்திலேயே இருக்கணும். உனக்கு கூட இருந்து அப்படியே பரிமாறணும். இதெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்குமே மச்சான்." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே முரளிக்கு அப்படியே கடுப்பா இருக்கு. அப்படியே சுந்தரி எல்லாருமே அப்படியே கோவமா முறைக்கிறாங்க. பாட்டிக்கும் அப்படியே கோவமா வருது. "என்ன மச்சான், என்ன மச்சான் இப்படி சாப்பிட மாட்ற?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா மச்சான், உனக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ வந்துட்டு எனக்கு நல்லா மொருவலா சூப்பரா ஒரு தோசை சுட்டு குடுப்பியே, அதில வெங்காயம்லாம் போட்டு, அப்படியே நெய்யெல்லாம் ஊத்தி, எனக்கு என் கூட இருந்து எப்படிலாம் கவனிப்ப, அப்படியே கோன் மாரி வச்சு குடுப்பியே, அந்த மாதிரி தோசை சுட்டு குடு மச்சான்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சந்திரா. "ஏய்! உன்னை எனக்கு யாருன்னே தெரியலன்னு சொல்றேன். சும்மா வந்து தோசை சுட்டு குடு, இத சுட்டு குடுன்னு என்ன கடுப்பேத்திட்டு இருக்க." அப்படின்னு முரளி அப்படியே கத்துறாரு. "என்ன மச்சான் இப்படி பேசுற?" அப்படின்னு சொன்னோனே அப்படியே முரளி கோவமா வருது. அப்படியே அந்த சாப்பாட தள்ளி விட்டுட்டு, அந்த சந்திராவோட கழுத்த அப்படியே புடிக்கிறாரு. புடிச்சுட்டு, "இங்க பாரு, இதுக்கும் மேல என்ன மச்சான் மச்சான் நீ கூப்பிட்ட, கண்டிப்பா உன்ன நான் சாகடிச்சுருவேன்." அப்படின்னு சொல்றாரு. "என்ன மச்சான் என்ன? என்ன சாகடிக்கணுமா நீ? பரவால்ல மச்சான், சாகடி. உன் கையால நான் செத்தா பரவால்ல மச்சான். நீ தான் மச்சான் எனக்கு எல்லாமே." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்திரா கத்துறாங்க. கத்துனோனே எல்லாருமே பார்க்குறாங்க. அப்படியே வந்துட்டு அவர் மேல கை வைக்கிற மாதிரி முரளி மேல போறாங்க சந்திரா. அந்த கைய அப்படியே எடுத்து விடுறாங்க. சுந்தரி, "என்ன என் மேலலாம் கை வைக்கிற ஆள வச்சுக்காதீங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க போலீஸ் கிட்ட போங்க. எங்க வேணா போங்க. எல்லா இடத்துலயும் நான் பார்ப்பேன். என் மச்சான விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். மச்சான் எனக்கு இப்போ நீங்க தோசை சுட்டு குடுக்கணும். கண்டிப்பா தோசை சுட்டு குடுக்கணும்." அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே கோவமா வருது. "இல்ல இவங்கள கண்டிப்பா போலீஸ்ல மாட்டி விடுறது தான் கரெக்ட்டு." அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்றாங்க. "நான் தான் சொல்றேன்லம்மா, போங்க எங்க வேணா போங்க.
போலீஸை கூட்டிகிட்டு வாங்க, என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே முரளி அப்படியே யோசிக்கிறாரு. ஐயோ, இவங்க வேற போலீஸை கூட்டிகிட்டு வந்தால் கண்டிப்பாக அவங்க தேவையில்லாத கேள்விலாம் கேட்பாங்க. நாம் ஏதாவது ஒரு வகையில் மாட்டுற மாதிரி இருக்கும். இல்லை இல்லை, அதெல்லாம் எதுவுமே வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு. என்ன நீங்கள் பார்த்துப்பீங்க? யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க, எதுவுமே கேட்கவே முடியல, நீங்கள் பார்த்துப்பேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இப்படி கோவமாக கத்துறாங்க. அதுக்காக நான் சொல்லலை, இப்போ போலீஸ் ஸ்டேஷன் நம்ம போகணுன்னா கண்டிப்பாக நம்ம குடும்பத்தோட மானமே போயிடும், அதனால தான் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறேன், வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு முரளி சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், மாப்பிள்ளை சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது, அங்கே போனால் 1008 கேள்வி கேட்பாங்க, நம்ம குடும்பத்துக்கு தான் ரொம்ப பெரிய அசிங்கமாயிடும், வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பா எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படியே 2 பேருமே சிரிக்கிறாங்க. அபி, ராகவ் எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படியே மனசுக்குள்ளேயே. இங்கே பாரு, என்னை கோவப்படுத்தாத அப்படின்னு முரளி சொல்கிறாரு. இங்கே பாரு மச்சான், நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இப்போ தோசை சுட்டு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. ஐயோ, வர கோவத்துக்கு தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே உள்ளே போகிறாங்க. எல்லாருமே சேர்ந்து அங்கேருந்து போகிறாங்க. ஏய், உனக்கு என்ன வேணும்? இப்போ தோசை சுட்டு கொடுக்கணும், அவ்வளோதானே, வா நான் சுட்டு தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு முரளி கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாருங்க மச்சான், வெங்காயத்தெல்லாம் நல்லா சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்குங்க, நல்லா நெய் ஊற்றுங்க, அப்படி முருவில் அப்படி அப்படி சூப்பராக சுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா உனக்கு சுட்டு கொடுக்குறேன் இரு, ஆனால் ஒன்று, நீ யாருன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கடுப்பாக ரொம்ப கோவமாக அப்படியே தோசை சுட்டுட்டு இருக்காரு. ஐயோ! என் மச்சான் எவ்ளோ பாசமா சொல்றாரு. அப்பப்பப்பப்பா! இதுக்கு தான் நான் இங்க வந்தேன். என் மச்சான் கையால நான் சாப்பிட்டா அமிர்தத்த சாப்பிடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு அப்படி சந்திரா சொல்றாங்க. இரு, நீ யாருன்னு தெரிஞ்சா கண்டிப்பா உனக்கு விஷத்த குடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. என்ன மச்சான், சந்தோஷமா சுடு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பேத்திட்டே இருக்காங்க. முரளி அப்படியே கோவம் தாங்காம அப்படியே தோசை சுட்டுட்டே இருக்காரு. ஐயோ கடவுளே! தோசை சுடுறத விட இவ பேசுறது மச்சான் மச்சான்னு கூப்பிட்டாலே அப்படியே உடம்பெல்லாம் எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோசை சுட்டுட்டே இருக்காரு. அப்படியே உள்ள அபி போறாங்க. உள்ள போனோனே பயங்கரமா டான்ஸ் ஆடுறாங்க. அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. அங்கருந்து ராகவ் பின்னாடியே வராரு. வந்த உடனே சொல்றாங்க அபி, "என்னங்க, எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்குங்க. பார்த்தீங்களாங்க, தோசை சுட்டு குடுத்துட்ருக்காரு. அப்பப்பப்பா! எவ்ளோ ஆட்டம் ஆடுனாரு. உடம்பு ஃபுல்லா பொய். வாய திறந்தாலே பொய். கெட்ட புத்தி." அப்படின்னு சொல்றாங்க அபி. ஆமா, ஆமா. அபி, நான் கூட நெனச்சேன், இவன் விஷயத்துல இப்படி ரிஸ்க் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு. ஆனா, சந்திரான்றவங்க நல்லா நடிக்கிறாங்க. கண்டிப்பா அவன் உண்மைய சொல்லிடுவான்னு எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னு ராகவ் சொல்றாரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவங்க நான் செலக்ட் பண்ண ஆளு. கண்டிப்பா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா தான் இருக்கும் அப்படின்னு அபி சொல்றாங்க. ஆனா ஒண்ணு, அஞ்சலி அக்கா இங்க வரத்துக்குள்ள இவன் வாயிலேருந்து உண்மைய வர வைக்கணும் அப்படின்னு ராகவ் சொல்றாரு. அதெல்லாம் உடனே பண்ணிடுவாங்க, ரொம்பலாம் டைம் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அவன் எவ்வளோ பண்ணான், என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினான், இப்போ என்ன அப்படியே அவன் அப்படியே சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அபி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு அபி, அவன் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கேர்லெஸ்ஸாக யோசிக்கக்கூடாது. அவன் கண்டிப்பாக நம்ம 2 பேரை பற்றி அவன் யோசிப்பான். இது கண்டிப்பாக அபி ராகவோட பிளானாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அவன் யோசிச்சா யோசிக்கட்டும், அதுக்குள்ளேயே கண்டிப்பாக நம்ம உண்மையை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு கேட்குறாரு, இங்கே பாரு அபி, உன்னோட ஹஸ்பண்டு உனக்கு எப்படி வரணும்னு நீ பிளான் வச்சுருந்த அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே அபி ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்காங்க, எதுவுமே பேசவே இல்லை. ஏன்னா திடீர்னு இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இல்லை தோணுச்சு, அதான் நான் கேட்டேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. இல்லை, எனக்கு கொஞ்சம் பிளாங்காக இருக்குது, எதுவும் இப்போ சொல்கிற இதில் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து போகிறாங்க. போகும்போது அப்படியே ராகவையே பார்க்குறாங்க. பார்த்துட்டு யோசிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் மட்டும் என் மேலே வெறுப்பை காட்டாமல், என் மேலே சந்தேகப்படாமல், என் மேலே பாசத்தை காமிச்சிருந்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு வீட்டுக்காரி எனக்கு போதும். ஆனால் என்னால் வெளிப்படையாக சொல்லவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வயசில் யோசிச்சுட்டு அப்படியே ராகவையே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. என்ன அபி இப்படி சொல்லிட்ட? நீ தான் எல்லாமே அப்படின்னு நீ என்ன நினைக்கவே மாட்டியா? எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? என் மனசு முழுக்க நீ தான் அபி இருக்க. என் மேலே உனக்கு அவ்வளோ வெறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுலேயே நினைக்கிறாரு. இங்கே பாரு அபி, என்னோட காதலை நான் வெளிப்படுத்துகிற நாள் கண்டிப்பாக வரும். ஆனால் இப்போ நான் சொல்லவே மாட்டேன். என்னோட அன்பு எல்லாமே நீ புரிஞ்சுக்கிற நாள் ஒரு நாள் வரும் அபி. நீ தான் இந்த ஜென்மத்தில், நீ தான் என்னோட பொன்வண்டே, நீ தான் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வைஸில் அப்படியே யோசிச்சுட்டே பயங்கர சந்தோஷமாக இருக்காரு. முரளி அப்படியே டென்ஷனாக யோசிச்சுட்ருக்காரு. ஆமாம், யார் இந்த பொண்ணு? எதுக்காக இங்கே வந்து மச்சான் மச்சான்னு கூப்பிட்டுட்ருக்கு? ஒன்றுமே புரியலையே. இது யார் அனுப்பியிருப்பா? ஒரு வேளை அந்த அபி ராகவ் 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி ஏதாவது கேம் ப்ளே பண்ணுறாங்களா? ஒன்றுமே புரியலையே. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன தேவையில்லாத அந்த பொண்ணு வெறுப்பேற்றிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக கார்டனில் யோசிச்சுட்ருக்காரு. அங்கேருந்து அப்படியே சுந்தரி வராங்க. என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்க்குறாங்க. ஆமாம், நீ என்ன யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க.
ஐயோ! அத்தை எனக்கு கோவமா வருது அப்படின்னு சொல்றாரு. ஆமா, யார் அந்த பொண்ணு? உண்மையாவே உனக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் அத்தை, என்னை எதுக்காக அத்தை கடுப்பேத்திட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது. நான் பார்த்ததே கிடையாது. புதுசா இப்போ வந்து மச்சான் மச்சான்னு கூப்பிட்டுட்டு இருக்கு. நீங்க வேற என்ன கோவப்படுத்திட்டு இருக்கீங்க. நான் எந்த தப்புமே பண்ணவே இல்ல. நான் பார்த்ததே இல்லன்னு சொல்றேன். அப்ப கூட என்னை புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? அப்படின்னு முரளி அப்படியே கத்துறாரு. நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அந்த பொண்ணு எப்படி இங்க வந்தது? எதுக்காக இங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு? அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியலையா? யாரோ இங்க அனுப்பியிருக்காங்க. என் மேல தேவையில்லாத பழி போடணும்னு சொல்லிட்டு, உண்மைய கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு யாரோ இங்க அனுப்பியிருக்காங்க அப்படின்னு முரளி சொல்றாரு. அப்படியா? யாரா இருக்கும்? அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க. வேற யாரு? இந்த அபி, ராகவ் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த வேலைய பார்த்துருப்பாங்க. அப்பதான் நான் உண்மைய சொல்லுவேன்னு சொல்லிட்டு, அவங்க ஏதோ ப்ளே பண்ணியிருக்கா மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு முரளி சொல்றாரு. நீ சொல்றதெல்லாம் உண்மையா தான் இருக்கும். ஏன்னா, நீ தான் கிரிமினல் மாரி கரெக்ட்டா யோசிப்ப அப்படின்னு சுந்தரி சொல்றாங்க. எனக்கு கிளியரா புரியுது அத்த. யாரோ அனுப்பியிருக்காங்க. ஆனா, அந்த பொண்ணு உண்மைய சொல்லணும். ஆனா, அது உண்மைய சொல்றா மாதிரியே இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கடுப்பாகுறாரு. நீ என்ன பண்ற? நான் ஒரு ஐடியா தரேன். அந்த மாதிரி நீ நடந்துக்கோ. அப்படி நடந்துக்கும்போது, அந்த பொண்ணு உண்மையாவே நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வீட்ட விட்டே அது ஓடிடும். அப்படின்னு சொல்றாங்க சுந்தரி. என்ன அத்த, என்ன ஐடியா தரப் போறீங்க? அப்படின்னு முரளி சொல்றாரு. இங்க வா, காத காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐயோ! அத்தை, சூப்பரான ஐடியா. நீங்க குடுத்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். எந்த பொண்ணா இருந்தாலும் தன்னோட மானத்த காப்பாத்துறதுக்காக உண்மைய சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்றாங்க. ஆமா அத்தை, நீங்க பண்றது எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கு. நீங்க சொன்ன ஐடியாவ நான் கண்டிப்பா செய்றேன். அந்த பொண்ணு ஓட ஓட வீட்ட விட்டு நான் விரட்டுறேன் அப்படின்னு முரளி சொல்றாரு. இங்க பாரு, கொஞ்ச நாள் பொறுமையா இரு. இந்த பொண்ணுகிட்ட உண்மைய கண்டுபிடிக்க முடியுமான்னு பாரு. இல்லன்னா கடைசியா நான் சொன்ன இந்த ஆயுதத்த நீ பயன்படுத்து. நான் என்ன சொன்னேனோ நீ அப்படியே நடந்துக்கோ. அந்த பொண்ணு எப்படி ஓடுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்றாங்க. சூப்பர் அத்த, சூப்பர். ஆனா உங்களுக்கு எப்படி இப்படிலாம் ஐடியா தோணுதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா முரளி சொல்லிட்டு இருக்காரு. சரி அத்த, சரி, நான் பார்த்துக்கிறேன். அந்த பொண்ணை எப்படி நான் விரட்டி அடிக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அங்கேருந்து போறாரு. சுந்தரியும் அங்கேருந்து போறாங்க. ஒரு வழியா வேலை முடிஞ்சது. இனிமே அந்த பொம்பளை இங்க இருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் ரொம்ப சந்தோஷமா அங்கேருந்து போறாங்க. அப்படியே முரளியும் யோசிக்கிறாரு. அத்தை கொடுத்த ஐடியா சூப்பரா இருக்கு. கண்டிப்பா அந்த பொண்ணு இங்கேருந்து அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சந்தோஷமா போறாரு. ராகவ் ஆஃபீஸ்ல இருக்காரு. ஒருத்தவங்க கூட பேசிட்டே இருக்காரு. அப்படி பேசிட்டே இருக்கும்போது அங்கேருந்து அபி வராங்க. வந்த உடனே சரி ராகவ் ரூமுக்கு போகலான்னு அப்படியே பார்க்குறாங்க. எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா இவங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி ஆட் ஷூட்டில் ராகவோட நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனாங்களே, இவங்க பேர் நியூலா தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு அங்கே வாசல்லையே நின்றுட்டு இருக்காங்க. எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டே இருக்கும்போது ராகவ் பார்க்குறாரு. எதுக்காக அபி ஆஃபீஸ்க்குள்ளே வராமல் வெளியவே நின்று எட்டி எட்டி பார்க்குறா. ஓ, நான் ஒரு பொண்ணு கூட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே ஒரு மாதிரி பொறாமையோடு பார்த்துட்ருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அபி எதுவுமே பேசவே இல்லை. எதுக்காக இவங்க இங்கே வந்திருக்காங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டே இருக்காங்க. ராகவ் பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பாரு ராகவ், இதுக்கு முன்னாடி ஆட் ஷூட்டில் நான் உன் கூட நடிக்காமல் கோவப்பட்டு போயிட்டேன். என்னை மன்னிச்சிடு. நான் இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ராகவ் 2 பேருமே சேர்ந்து ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அபிக்கு அப்படியே டென்ஷனாக இருக்குது, அப்படியே கோவமாக இருக்குது. எதுக்கு இவர் இவ்வளோ நேரம் பேசுகிறாரு, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக பார்த்துட்ருக்காங்க. அபி என்ன உள்ளே கூட வராமல் இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருக்காரு. பேசிகிட்டே இருக்கும்போது அபி உள்ளே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அபி அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே ராகவ் சொல்கிறாரு, இவங்க தான் என்னோட ஒய்ஃப், பேர் அபி. இவங்க தான் என் கூட ஆட் ஷூட்டில் 2த்துலேயுமே நடித்தாங்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. ஓ ராகவ், நான் பார்த்தேன், சூப்பராக இருந்தது அந்த ஆடு. ரொம்ப நல்லா நீங்கள் ஆட் ஷூட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு வந்து வந்தவங்க சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் இதுக்கு முன்னாடி ராகவோட நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. ஆமாம், அப்போது எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தது. அதனால தான் நான் கொஞ்சம் கோவப்பட்டு போயிட்டேன். ஆனால் இப்போ வந்து உங்களோட ஆட் ஷூட்டை பார்த்தா ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. எனக்கு மறுபடியும் ராகவோட நடிக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் ராகவ் கிட்ட சாரி கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னு நியூலா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அபிக்கு அப்படியே கோவமாக வருது. ஏய், நீ தான் போயிட்டல்லடி, மறுபடியும் எதுக்காக வந்து ராகவோட நடிக்கணும்னு நினைக்கிற? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்டு வயசில் அப்படியே அபி யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன நான் பேசிகிட்டே இருக்கேன், நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நியூலா சொல்கிறாங்க. இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. ராகவ் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, என்ன அபி, என் கூட நியூலா நடிக்கிறது உனக்கு பிடிக்கல, உன்னோட ஃபேஸ்லேயே எல்லாமே தெரியுது அப்படின்னு ராகவ் அப்படியே அபியை ரசிச்சிட்ருக்காரு.
ஓகே. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூலா அங்கேருந்து கிளம்புறாங்க. போனோனே அபிக்கு அப்படியே கோவமா வருது. இவங்க ஏற்கனவே உங்ககிட்ட நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எதுக்காக அவங்கள கூப்பிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க. என்ன அபி, எல்லாரும் தப்பு பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம். அதுக்காக அவங்கள மன்னிக்காம போவாங்களா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. இங்கே பாருங்க, ஒரு வாட்டி வேணான்னு சொல்லிட்டு அவங்க ஆட் ஷூட்டை பற்றி கூட கவலைப்படாமல் தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்க. அவங்க மறுபடியும் வந்தால் நீங்கள் சேர்த்துப்பீங்களா அப்படின்னு அபி கேட்குறாங்க. வேற என்ன அபி பண்ண முடியும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. இங்கே பாருங்க, அன்னைக்கு ஷூட்டிங்கில் நடிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. கடைசியில் என்ன தானே கூப்பிட்டு நடிக்க வச்சிங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, அவங்களாம் வேண்டாம் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. ஏன் அபி அவங்கள வேணான்னு சொல்கிற? ஏன் நீ என் கூட நடிக்கிறியா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. அப்படியே பார்க்குறாங்க. அபி எதுவுமே பேசவே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் கூட வேற யாராவது கூட நீங்கள் நடிக்க வச்சுக்கோங்க, ஆனால் இவங்க வேண்டாம் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. எதுக்காக அபி இப்படி பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. இங்கே பாருங்க, அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக போகிறாங்க. போகும்போதே யோசிக்கிறாங்க, இவன் எதுக்காக ராகவோட நடிக்கிறேன்னு வந்திருக்கா? ஐயோ ஆண்டவா, அந்த மாதிரிலாம் நடிக்கலாம் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வைஸில் அப்படி யோசிச்சுட்டே போகிறாங்க. ராகவ் சந்தோஷமாக சிரிக்கிறாரு. என்ன அபி, என்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், என் கூட நடிக்க கூட அலோவ் பண்ண மாட்டேன்ல, அந்த அளவுக்கு என் மேலே பாசம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படி மைண்ட் வைஸில் பயங்கரமாக சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காரு. அப்படியே யோசிக்கிறாரு முரளி. என்ன பண்ணலாம், அத்தை கொடுத்த ஐடியா சூப்பராக இருக்கே, அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுலேயே நினச்சிட்ருக்காரு. அங்கேருந்து மறுபடியும் வராங்க. வந்து மச்சான்னு கூப்பிடுறாங்க. இப்போ உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன மச்சான் இவ்வளோ பாசமாக பேசுகிற? முன்னாடி அப்படி திட்டுவ, என்னை அடிக்க வந்த, கழுத்தை பிடிச்ச, என்னென்னவோ பண்ண, இப்போ திடீர்னு இவ்வளோ பாசமாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா, ஒன்றும் இல்லை, உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, அதனால தான் நான் அன்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. என்ன திடீர்னு இப்படி பெல்ட் அடிக்கிறான், இவன் ஒரு மாதிரி அன்பாக பேசுகிறானே, இது சரியாக இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அப்படியே மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறியா? நீ மாட்டுவ, நீ மாட்டாமல் போக மாட்ட. நான் ஒரே ஒரு பிளான் வச்சுருக்கேன், அந்த பிளானை மட்டும் நான் செஞ்சேன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நீ வீட்டை விட்டு ஓடிடுவேன். யார் சொல்லி கொடுத்து நீங்கள் வந்தாங்களோ அவங்கக்கிட்ட போய் நீ எதுவுமே பண்ண முடியலன்னு ஓட போகிறப்பாரு அப்படின்னு மைண்ட் வைஸில் அப்படியே முரளி யோசிச்சுட்ருக்காரு. அங்கே அந்த பாட்டி எல்லாருமே எப்பவும் போல் வராங்க. வந்த உடனே கேட்குறாங்க, என்னம்மா நீ வீட்டை விட்டு போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க என்னை பார்த்தாலே வீட்டை விட்டு போறியா இல்லையான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க, நான் தான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அங்கேருந்து போகிறாங்க. என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. உங்களை மாதிரி தான் எனக்கும் ஒன்றையுமே புரியல, நானும் ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருக்கேன், எனக்கும் எந்த முடிவும் எடுக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கார். அபியோட அம்மா அப்பா அத்தை 3 பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க அஞ்சலி அக்காவை. இங்கே பாருமா, நல்லா தெரிஞ்சுக்கோ, இது உன்னோட வீடு, நீ பிறந்த வீடு, அப்படி தான் நீ நினைக்கணும். உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நீ ஆசைப்பட்டதை கேளு, எல்லாமே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்காக கேட்கணும், நீங்கள் என்னென்ன பண்ணித்தரீங்க, நீங்கள் பண்ணுற எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது, எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, நானாக ஏதாவது கேட்டு வாங்கி சாப்பிட்ணுன்னே கிடையாது, உங்களுக்கே எல்லாமே தெரியுது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. என்னோடய அம்மா உயிரோடு இருந்திருந்தா கூட எனக்கு இப்படிலாம் என்னை பார்த்துருப்பாங்களா, எனக்கு இப்படிலாம் செஞ்சுருப்பாங்களான்னு எனக்கு தோணலை, ஆனால் எங்கள் அம்மா மாதிரி இருந்து எனக்கு எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னு அப்படியே அஞ்சலி கண் கலங்குறாங்க. ஐயோ என்னம்மா கண்ணெல்லாம் கலங்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை எல்லாருமே கேட்குறாங்க. இல்லை, எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி. அதெல்லாம் வரவே கூடாது சரியா, நல்லா புரிஞ்சுக்கோ, நீ மாசமாக இருக்கும்போது அழக்கூடாது, மனசில் எந்த கஷ்டமும் படக்கூடாது. நாம் எதுக்காக தெரியுமா வளகாப்பு பண்ணுறோம், வளகாப்பு பண்ணிவிட்டு அம்மா வீட்டுக்கு எதுக்கு தெரியுமா அனுப்புகிறாங்க, அந்த கல்யாணம் ஆன பொண்ணு அந்த மாமியார் வீட்டில் இருக்கும்போது ஒருத்தவங்கள பிடிக்கும், சில பேரை பிடிக்காது, அப்படி இருக்கும்போது அவங்க மனசுக்குள்ளே ஒரு கோபம் இருக்கும், அங்கே நிம்மதியே இருக்காது, அதனால் வயிற்றில் வளர குழந்தையும் சந்தோஷமாக இருக்காது. அந்த 9வது மாதம் வளகாப்பு பண்ணி அம்மா வீட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருமா, அந்த சந்தோஷத்துலேயே அந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கும், அதனால தான் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அத்தை சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ஓ இவ்வளோ கதை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. ஆமாம்மா, உண்மையாக அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, அதே மாதிரி தான் இங்கேயும் உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் எல்லாமே அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், என்னை இவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. அதே மாதிரி சிவராமனும் சொல்கிறாரு. இங்கே பாருமா, அபி வேற நீ வேறன்னு நாங்கள் நினச்சதே கிடையாது, எங்களை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஒன்று தான் அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அஞ்சலி. பயங்கரமாக இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே அப்படி யோசிக்கிறாங்க. சரி, நம்ம அவருக்கு ஃபோன் பண்ணலாமா, ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முரளிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்படியும் ஃபோனை பார்க்குறாரு. ஐயோ அஞ்சலியா, இங்கே இருக்க பிரச்சனைலாம் தெரிஞ்சால் அவ்வளோதான், அவள் என்னை ஒரு வழி பண்ணிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக யோசிக்கிறாரு. ஃபோன் எடுக்க ரொம்ப லேட் ஆகுது.
ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாரு. அப்போ அஞ்சலி கேட்குறாங்க, என்னங்க இவ்வளோ நேரம் நான் ஃபோன் பண்ண இவ்வளோ லேட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தள்ளி இருந்தால் வந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. என்னங்க உங்கள் பேச்சில் ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு ஏதாவது அங்கே பிரச்சனையா அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. ஐயோ இவகிட்ட சொன்னால் அவ்வளோதானே என் கதையை முடிச்சு வச்சிருவாளே. ஆ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க ஒரு மாதிரி பேசுகிறீங்க, சொல்லுங்கள் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. இல்லை 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு லைட்டாக தலை வலிக்குது, அதனால தான் ஒரு மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி நீங்கள் டேப்லெட்லாம் போட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. சரி சரி நான் பார்த்துக்கிறேன், நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு முரளி கேட்குறாரு. என்னங்க நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேன்னா நீங்கள் கேட்கவே வேணாம், என்னை அப்படி தாங்குறாங்கங்க, என்னை அப்படி பார்த்துக்கிறாங்க, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க, என்ன அவ்வளோ அவங்க பொண்ணை விட கொஞ்சம் அதிகமாகவே பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே அஞ்சலி சொல்கிறாங்க. அப்போ யோசிக்கிறாரு முரளி, உன்னை எதுக்காக அங்கே அனுப்பி வச்சாங்க, இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு.